மக்களாகி உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவ நல்ல நாமத்திலே மனமார்ந்த நல்வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். இயேசு கிறிஸ்துவின் சமாதானம் நம் அனைவரோடும் நிறைவாக தங்கியிருக்கட்டும் என்று வேண்டி இந்த நாளுக்குரிய செய்தியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் நின்று மொழிந்த 7வது திருவார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று விரும்புகின்றேன். இந்த நாளின் செய்திக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட வேதவசனம் லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 23ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். லூக்கா 23:46. பிதாவே, உம் கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். இதே வார்த்தையை பரிசுத்த யோவானும் முன்வைக்கின்றார். பரிசுத்த யோவான் எழுதின செய்தி நூலிலே யோவான் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே வண்ணமாக சொல்லுகிறார். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்புக் கொடுத்தார். இரண்டு நற்செய்தியாளர்களும், அதாவது லூக்காவும் யோவானும் கூறுகின்ற வார்த்தைகள் சற்று ஏறக்குறைய ஒன்று போலவே காணப்படுகிறது. யோவான் அந்த நிகழ்வினுடைய தொடர்ச்சியை சுட்டிக்காட்டி இயேசு ஆவியை பிதாவினிடத்தில் ஒப்புக் கொடுத்த நிகழ்வை சுட்டிக்காட்டி சொல்லுகின்றார். லூக்காவோ அதை தனி வார்த்தைகளால் சுட்டிக்காட்டுகின்றார். பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொல்லி ஜீவனை விட்டார் என்று சொல்லுகின்றார். அருமையானவர்களே, லூக்கா எழுதின நற்செய்தி நூலிலே அவர் விதமாய் சொல்ல காரணம் என்ன என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த வார்த்தையை அவர் மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னபடியினாலே அது வானமும் பூமியும் அதிரத்தக்கதாக மகா சத்தமான கூப்பிடுதல் அங்கே காணப்பட்டது. அப்பொழுது ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. என்ன? பூமி அதிர்ந்து கண்மலைகள் எல்லாம் பிளந்தது, கல்லறைகள் துறவுண்டது. கல்லறைகள் எல்லாம் திறவுண்டபடியினாலே மாயையின் கட்டுகளுக்கு உட்படுத்தப்பட்டிருந்த விலையேற பெற்ற அநேக ஆத்துமாக்கள், கட்டுகள், பிசாசினுடைய மாயையின் கட்டுகள் அறுக்கப்பட்டவர்களாக விடுதலை பெற்று அவர்கள் கல்லறைகளிலிருந்து உயிரோடு எழும்பினார்கள் என்று வேதாகமம் நமக்கு கற்பிக்கிறது. அந்த எழுந்து வந்த பரிசுத்தவான்கள் அநேகர் எங்கே காணப்பட்டார்கள்? பட்டணங்களிலே அநேகருக்கு காணப்பட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. கட்டுகள், பிரேத சீலைகளின் கட்டுகள் அறுக்கப்படும்படியாக அநேக பரிசுத்தவான்களுடைய சடலங்கள் உயிர் பெற்று எழும்புவதற்காக, சாத்தானுடைய கோட்டைகள் தகர்க்கப்படுவதற்காக, சாத்தானின் மேல் ஜெயம் எடுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயமாக விழுங்கும் வண்ணமாக அங்கே சொல்லுகின்றார். பிதாவே, உம் கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லுகின்றார். அப்படி சொல்லி ஜீவனை விட்டார்.
யோவான் சொல்லுகின்ற போது தலையை சாய்த்து ஜீவனை ஆவியை ஒப்புக் கொடுத்தார் என்று சொல்லுங்க. இங்கே ஒரு ஒப்படைப்பு அல்லது ஒரு ஒப்புவித்தல் அங்கே வெளிப்படுகிறதை இரண்டு பேருடைய சொற்களிலும் வெளிப்படுகிறதை நாம் காணலாம். ஒப்புவித்தல் அல்லது ஒப்படைப்பு என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனை பிதாவின் கைகளிலே ஒப்பு கொடுத்தது ஏன் என்பதிலே ஒரு மர்மம், ஒரு ரகசியம் இருக்கிறது. எல்லோரும் மரிப்பது போல அவர் மரித்திருக்கலாமே, அவர் 100% மனிதனாகத்தானே சிலுவையிலே தொங்கிக் கொண்டு நின்றார், எல்லோரும் மரிப்பது போல அவர் மரித்திருக்கலாமே என்று நீங்கள் கேட்கலாம். ஆம், உண்மைதான். அந்த கேள்வி எல்லாருக்கும் வரக்கூடியதுதான். நம்மில் அநேகர் கண்டிருப்போம். சிலருடைய நமக்கு நெருங்கிற உறவினர்கள் அல்லது மற்றவர்களுடைய மரணத்தை, மரண வேளையை அருகில் இருந்து பார்த்தவர்கள் ஒருவேளை உங்களில் அநேகர் இருக்கலாம். இந்த நாட்களிலே சாதாரணமாக மனிதர்கள் மரிக்கும் போது அவர்களின் முடிவு பல்வேறு நிலைகள் சார்ந்ததாக காணப்படும். சிலர் ஐயோ சாகுறேனே என ஒப்பாரி வைத்து அழுது ஒப்பாரி வைத்து சாவார்கள். சிலர் அவர்கள் கண்களிலே காண்கின்ற சில காட்சிகளை, அவர்களுக்கு வருகின்ற அந்த மரண வேளையிலே நேரிடுகின்ற அந்த மகா கொடிய வேதனைகளை அங்கே அலறி சொல்லி கூப்பிட்டு, என்னை கொல்லாதே, என்னை சாகடிக்காதே, என்னை விட்டுவிடு என்றெல்லாம் அலறி சில வார்த்தைகளை கூறி அங்கே சாகிறதை காணலாம். சிலர் சுய நினைவின்றியே செத்து போவார்கள், மரித்து போவார்கள். கோமா ஸ்டேஜில் இருந்து சுய நினைவு, அதாவது சில ஆபத்துக்கள், சில வியாதிகளின் வழியாக, சில விபத்துகளின் வழியாக மரணத்தை சந்திக்கிறவர்கள் கோமா ஸ்டேஜிலே இருந்து சுய நினைவின்றியே மரித்து போவார்கள். ஆனால் சிலர் கொடூர வேதனைகளோடு வேதனைகளை சகிக்க முடியாமல் அலறி சாவார்கள். இன்னும் சிலர் கடின பிரயாசத்தோடு, எப்போது இந்த சரீரத்தில் இருந்து இந்த ஆவி வெளியே போய்விடும், ஜீவன் போய்விடும் என்று கடின பிரயாசப்பட்டு சாகிறவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் சிலர் என்ன சொல்லுவார்கள், இதோ பிசாசுகள், கருமையான ஆடை அணிந்த மனிதர்கள் அல்லது ஆவிகள் என்னை பாதாளத்திற்கு இருளின் உள்ளே இழுத்து செல்லுகிறது, என்னை தப்புவியுங்கள் என்று கூக்குரலிட்டுக் கொண்டே சாவார்கள். இன்னும் சிலர் கொடிய இருள், மரணத்தின் கட்டுகள், மரணத்தின் பிடி என் மேல் இறங்கிக் கொண்டிருக்கிறது, நான் பாதாளத்துக்குள்ளே இருளிலே இறங்கிக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுவார்கள். என்னை தூக்கி விடுவார், கை தூக்கி விடுவார் யாரும் இல்லையோ என்று அங்கலாய்ப்புடைய கதறிக்கொண்டே சாவார்கள். இன்னும் சிலர் புன் சிரிப்போட, நான் இயேசுவின் இடத்திலே செல்கிறேன், நான் பரம்பொருளாகிய கடவுளிடத்திலே செல்கிறேன், அவருடைய தூதர்கள் வந்து விட்டார்கள் என்னை அழைத்து செல்வதற்கு என்று சொல்லி, இதோ நான் போகிறேன் என்று சொல்லி சந்தோஷமாக மரித்து போகிறார்கள். சிலருடைய மரணம் முன் அறிவிக்கப்பட்டு மரணம் சம்பவிக்கிறது. தங்களுடைய ஆயுளின் நாட்களை எண்ணுகிற அதிகாரத்தை தேவனிடத்திலே பெற்றுக் கொண்டிருந்தவர்கள், தன்னுடைய ஆயுள் காலம் இவ்வளவு தான் என்பதை தேவனுடைய ஆவியானவராலே கற்பிக்கப்பட்டு அறிந்திருந்தவர்கள், தேவன் தன்னுடைய ஆயுளின் நாட்களை எண்ணுகிற ஞானத்தை பெற்றிருந்தவர்கள், தங்களுடைய மரணம் எந்த நாளிலே சம்பவிக்கும் என்பதை சில மாதங்களுக்கு முன்பே அல்லது சில ஆண்டுகளுக்கு முன்பே
சொல்லி, நான் இந்த ஆண்டு, இந்த மாதம், இந்த நாளிலே, இத்தனை மணி நேரத்திலே என்னுடைய இந்த மாம்ச சரீர வாழ்வு முடிந்து போகிறது, நான் பரலோகத்திற்கு, தேவனிடத்திற்கு செல்கிறேன் என்று சொல்லி மரித்து போகிறவர்கள் அதே தேதியிலே, அவர்கள் கூப்பிட்டு சொன்ன அதே தேதியிலே, அதே நேரத்திலே மரித்து போகிறவர்களும் இருக்கிறார்கள். சிலர் சில மாதங்களுக்கு முன்பு, சில நாட்களுக்கு முன்பு தன்னுடைய மரண நேரத்தை, மரண வேளையை, மரண நாளை உணர்த்தப்பட்டு அறிந்து அதை வீட்டாருக்கு, தன் மனைவி, பிள்ளைகளுக்கு, பெற்றோர்களுக்கு சொல்லிவிட்டு, நீங்கள் அழாதிருங்கள், நன்றாக ஜெபியுங்கள், எதை குறித்தும் கவலைப்படாதிருங்கள், தேவ சமூகத்தில் ஜெபித்துக் கொண்டிருங்கள், தேவனோடு வாழுங்கள் என்று அவர்களுக்கு சில ஆலோசனைகளை சொல்லி, நான் இந்த நாளிலே, இந்த மணி நேரத்திலே நான் தேவனுடைய வீட்டிலே பிரவேசிப்பேன், நான் என்னுடைய நித்திய வீட்டிற்கு போகிறேன், நான் என்னுடைய நித்திய வீட்டிற்கு போகிறேன் என்று சொல்லி அவர்கள் குறிப்பிட்டு சொன்ன நாளிலே தானே மரித்து போகிறவர்களும் இருக்கிறார்கள். இன்னும் சிலர் அந்த மரண வேளையை உணர்ந்து தாங்கள் படுத்திருக்கிற அந்த கட்டிலே அல்லது அந்த படுக்கையிலே அமர்ந்த வண்ணமாக எல்லோரையும், மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள் எல்லோரையும் அழைத்து வைத்து அவர்களிடத்திலே சில உறுதிமொழிகளை வாங்கி கொண்டு, சில ஆலோசனைகளை அவர்களுக்கு சொல்லி, அமர்ந்திருந்த நிலையிலேயே தண்ணீரையோ அல்லது ஏதோ ஒரு பானத்தையோ வாங்கி பருகிவிட்டு, நீங்கள் அழ வேண்டாம், நான் என்னுடைய பரம வீட்டிற்கு போகிறேன், நீங்கள் நன்றாக ஜெபியுங்கள், நன்றாக பாடல்களை பாடுங்கள், என்று கர்த்தரை துதியுங்கள் என்று சொல்லிக்கொண்டு பேசிக் கொண்டிருந்த அந்த நிலையிலேயே படுக்கையிலே படுத்து, நீண்டு கால்களை நீட்டி, கைகளை நீட்டி படுத்து அப்படி ஜீவித்து போகிறவர்கள் கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தி அல்லது படுக்கையில் இருந்த வண்ணமே கைகளை உயர்த்தி, பிதாவே நான் வருகிறேன், என்னை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி ஜீவித்து போகிறவர்களும் இருக்கிறார்கள். இவர்களுடைய மரணம் எப்படி? பழைய ஏற்பாட்டிலே நம்முடைய பரிசுத்த வேதாகமம் சுட்டி காட்டுகின்ற நிகழ்வுகள் அதை என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்கள் தங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதித்து தாங்கள் இருந்த நிலையிலேயே படுக்கையிலே படுத்து கால்களை நீட்டி கைகளை ஏறெடுத்து ஜீவித்து போனார்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இப்படி பல்வேறு நிலைகளிலே மரித்து போகிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மகாசத்தமாய் கூப்பிட்டு பிதாவினிடத்திலே சொல்லுகிறார், பிதாவே உன் கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி ஆவியை, ஜீவனை விட்டார் அல்லது ஆவியை ஒப்புக் கொடுத்தார் பிதாவின் கைகளிலே. ஏன்? இங்கே தான் ஒரு கேள்வி தொங்கி நிற்கிறது. பலர் பலவிதமாக சாகிறார்கள். மரணம் சம்பவிக்கிறது என்பதை உணராமலே செத்து போகிறவர்களும் இருக்கிறார்கள். கூக்குரலிட்டு அலறி சாகிறவர்களும் இருக்கிறார்கள். என்னை காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள் என்று அலறி சத்தமிட்டு சாகிறவர்களும் இருக்கிறார்கள். ஏன் இப்படிப்பட்ட ஒரு மரணம்? பிதாவே உன் கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி ஆவியை ஒப்புக் கொடுக்கின்ற ஒரு நிலை. இந்த நிலைப்பாடுதான் சிந்தனைக்குரியது. ஏன் ஒப்புவிக்கின்றார்? மற்ற சமய நூலான ரிக்வேதம், ஜூர்வேதம் கற்பிக்கிறது, அந்த பிரஜாபதி மரித்து மீண்டும் உயிர் பெறுபவனாக இருக்க வேண்டும். பிரஜாபதி என்ன செய்ய வேண்டுமா? பலியிடப்பட்டவன் திரும்பவும் வாழ்வு பெற வேண்டும், அதாவது உயிர் பெற வேண்டும், ஜீவன் பெற்று எழும்ப வேண்டும். பிராக உபதேசத்திலே, அதாவது
ரிக்வேதத்தின் பிராக உபதேசம். அதில் உபதேசம் 3ஆம் மண்டலம் 8ஆம் அத்தியாயம் 28:4 முதல் 7 வரையான அந்த வாக்கியங்கள் இப்படமாக சொல்லும். பலியிடப்பட்டவன் திரும்பவும் வாழ்வு பெற வேண்டும். பலியிடப்பட்டவன் திரும்பவும் வாழ்வு பெற வேண்டும் என்றால் அவன் யாராக இருக்க வேண்டும்? பிரஜாபதியாக, மனுக்குலத்தினுடைய அதிபதியாக இருக்க வேண்டும். மனுக்குலத்தை சிருஷ்டித்தவனாக இருக்க வேண்டும். இங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், பிதாவே உன் கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். அவருடைய நிலைப்பாடு என்ன? அவர் மாம்சத்திலே வாழ்ந்த நாட்களிலேயே கூறினார். என்ன கூறினார்? நான் எருசலேமுக்கு போகிறோம், அங்கே சிலுவையிலே பாடுகள் பட்டு மரித்து 3 நாள் யோனா மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் 3 நாள் பூமியின் வயிற்றிலே இருக்க வேண்டும், அதற்காக போகிறோம் என்று சொல்லி சீடர்களை அழைத்து போனார். அவருக்கு தெரிந்திருந்தது 3 நாட்கள் இரவும் பகலும் பூமியினுடைய வயிற்றிலே தான் அடக்கம் பண்ணப்பட்டிருக்க வேண்டும். சிலுவையிலே தன்னுடைய மரணம் சம்பவிக்கும், திரும்பவும் தான் உயிர் பெற்றெழும்ப வேண்டும், உயிர் தொழ வேண்டும். இந்த 3 நாள் மரணத்தை சந்தித்து பூமியின் மண்ணிலே அடக்கம் பண்ணப்பட்டிருக்க வேண்டும் என்பது அவருக்கு தெரியும். 3 நாள் முடிந்து அவர் திரும்ப உயிர் பெற்று எழும்ப வேண்டும் என்பதும் அவருக்கு தெரியும். அதனாலே தன்னுடைய ஜீவனை பத்திரமாக, தன்னுடைய ஆவியை ஜீவனை பத்திரமாக பிதாவின் கைகளிலே ஒப்புக் கொடுத்தார். மனுஷனுடைய ஆவியை அவனுக்குள் உண்டாக்குகிற கர்த்தருடைய கரத்திலே, தேவனாகிய கர்த்தருடைய கரத்திலே தன்னுடைய ஆவியை ஒப்புக் கொடுத்தார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். பிதாவாகிய தேவனோடு இருந்தவர், தேவனுடைய மடியிலே செல்ல பிள்ளையாக இருந்தவர், தேவனுடைய வார்த்தையாக இருந்தவர், தேவனாலே மனித குமாரனாக பரிசுத்த ஆவியானவராலே மரியாளின் வயிற்றில் உருவாக்கப்பட்டவர். அவர் தன்னுடைய மரண வேளையிலே தன் ஜீவன் தன்னுடைய சரீரத்தை விட்டு விலகுகின்ற நேரத்திலே அந்த ஜீவனின் மேல் அதிகாரம் உள்ளவராயிருந்தபடியினால் வேதாகமம் அதைத்தான் நமக்கு கற்பிக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஜீவனின் அதிபதி, அவரே ஜீவ ஒளி, அவரே ஜீவனாயிருக்கிறார், அவரே ஒளியாயிருக்கிறார், அவரே ஆவியாயிருக்கிறார். அந்த ஜீவனாயும் ஆவியாயும் இருக்கிற அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாம்சத்திலே நின்று தன்னுடைய ஆவியின் மேல் தனக்கு இருக்கிற அதிகாரத்தினாலே சர்வலோக சர்வ சிருஷ்டிகளுடைய ஆவிகளின் மேலும் ஜீவனின் மேலும் அதிகாரம் உள்ளவராயிருக்கிறபடினாலே அந்த தம்முடைய ஆவியை பிதாவின் கைகளிலே ஒப்புவிக்கிறார். எதற்காக? தாம் அதை திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அந்த உறுதிப்பாட்டோடு, அந்த நோக்கத்தோடு சிலுவையிலே நின்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனை, தம்முடைய ஆவியை பிதாவின் கைகளிலே தமக்கு ஜீவனை தந்த, தம்மை தம்முடைய மனுஷனுடைய ஆவியை அவனுக்குள் உண்டாக்கின, மனித குமாரனாக தம்மை உண்டாக்கின ஆண்டவருடைய கரத்திலே தன்னுடைய ஆவியை ஒப்புக் கொடுக்கின்றார். அங்கே ஒரு ரகசியம் மறைந்து இருக்கிறது. நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து ஒருவேளை அதை நினைவிலே கொண்டு வந்திருப்பார். தேவனுடைய வீட்டிலிருந்து உண்மையுள்ளவனாக காணப்பட்ட மோசே தன்னுடைய மரண வேளையிலே பிதாவின் சமூகத்திலே, பிதாவாகிய தேவனுடைய சமூகத்திலே
அல்லது தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்திலே மலையின் மேல் மரித்தான். தேவன் அவனை அடக்கம் பண்ணினார். அந்த இடம் இதுவரையிலும் யாராலும் கண்டுபிடிக்கப்படவில்லை. ஆனால் சாத்தான் அதை அறிந்து கொண்டான். அங்கே போய் மோசேயினுடைய சரீரத்திற்கு எதிர்த்து நிற்கின்றார். அதை அபகரித்துக் கொள்ள பார்க்கின்றார். எதற்காக? சாத்தான் இனி மனிதனாக பிறந்து வர முடியாது. அது மாயை. அந்த மாயையாகிய பிசாசு மனிதனாக வந்து தோற்றத்தை எடுத்துக்கொள்ளலாம், மனிதர்களுடைய தோற்றத்தை எடுத்துக் கொள்ளலாமே தவிர மரித்து போற மனிதர்களுடைய அல்லது வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்களுடைய தோற்ற வடிவத்தை தன் சாயலாக அவன் காண்பிக்கலாமே தவிர மனிதனாக பிறந்து வர முடியாது. நான் தான் கடவுள் என்று அவன் வந்து நின்று சொல்ல முடியாது. அவன் அதற்காக என்ன செய்கிறான்? பார்வோனுக்கு தேவனாக்கப்பட்ட, தேவனுடைய வீட்டிலிருந்து உண்மையுள்ளவனாயிருந்த அந்த மோசேயினுடைய சரீரம் தனக்கு கிடைத்தால் அதனுள் புகுந்து தன்னை தேவனாக காண்பிக்கலாமே. தேவனாலே இவன் பார்வோனுக்கு, ஈத்தின் ராஜாவாகிய பார்வோனுக்கு தேவனாக்கப்பட்டவன். இவனுடைய சரீரத்தை தனது சொந்தமாக்கி கொண்டால் தான் அந்த சரீரத்திற்குள்ளே நின்று தன்னை தேவனாக, பிரபஞ்சத்தின் தேவனாக அடையாளம் காட்டலாமே என்று சொல்லி மோசேயினுடைய சடலத்திற்கு எதிர்த்து நிற்கின்றான். அப்போது தேவனாகிய கர்த்தர் என்ன செய்கிறார்? பிரதான தூதனாகிய மீகாவேலை அனுப்புகிறார். மீகாவேல் சாத்தானுக்கு எதிராக சென்று, சாத்தானே, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொல்லி சாத்தானை துரத்துகிறார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். மாய பிசாசை யார் துரத்துகிறார்? மீகாவேல் தூதன். துரத்திவிட்டு தேவன் அவனை அடக்கம் பண்ணினார். அங்கே அவனுடைய சரீரத்தை களவாடும்படியாக மாயை என்கிற பிசாசு அங்கே தோன்றினான். ஆனால் அவன் துரத்தி அடிக்கப்பட்டான். அதுபோல ஒருவேளை சிலுவையிலே தன்னுடைய சூழ்ச்சியினாலே பலருடைய துணையோடு இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறைந்து விட்டான். சிலுவையிலே அழித்து போட திட்டமிட்டவனுடைய திட்டங்கள் அங்கே நிறைவேறிவிட்டது என்று அவன் எண்ணி இயேசு கிறிஸ்துவுடைய சடலத்தை, சரீரத்தை தன்னுடையதாக அவன் அபகரித்துக் கொள்ளக்கூடும், அல்லது தன்னுடைய ஜீவனை அவன் தன்னுடைய மாயையிலே கட்டி வைத்துக் கொள்ளக்கூடும் என்கிற நோக்கத்தோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் ஜீவனை பிதாவாகிய தேவனுடைய கரத்திலே ஒப்படைக்கின்றார். அவர் அதற்கு அதிகாரி. பிதாவாகிய தேவன் தான் ஜீவனை உண்டாக்குகிறவர். அந்த ஜீவனின் அதிபதியாகிய பிதாவினிடத்திலே தன்னுடைய ஜீவனை அவர் ஒப்புக் கொடுத்தபடியினாலே தனக்குரிய அவருடைய வேளை வருகின்ற போது அவர் ஜீவனை திரும்ப தனக்கு தருவார். தன்னுடைய ஆவியை தன்னுடைய சரீரத்திலே அனுப்புவார் என்பதை உணர்ந்து கொண்டவராய் இயேசு கிறிஸ்து பிதாவின் கரங்களிலே தம்முடைய ஆவியை ஒப்புக் கொடுக்கின்றார் அல்லது ஒப்படைக்கின்றார். ஒப்படைப்பு என்கிற போது நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் நம்முடைய வீட்டை விட்டு வெளியூருக்கு அல்லது தூர தேசத்திற்கு கடந்து செல்லுகின்ற போது நாம் என்ன செய்வோம்? நம்முடைய வீட்டில் இருக்கின்ற சாமான்கள், வீட்டில் இருக்கின்ற மற்ற ஜீவ ஜந்துக்கள், இவை அனைத்தையும், நம்முடைய சொத்துக்கள் அனைத்தையும் பரிபாலிப்பதற்காக நமக்கு ரொம்ப வேண்டியவர்களிடத்திலே, நம்பிக்கைக்குரியவர்களிடத்திலே, நம்பகமானவர்களிடத்திலே என்ன செய்வோம்? இவைகளை கவனித்துக் கொள்ளுங்கள், நான் 3 மாதம் அல்லது 6 மாதங்கள் கழித்து வருகிறேன், வரும் வரையிலும் நீங்கள் இதை பத்திரமாக கவனித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களிடத்திலே அந்த ஒப்படைத்து விட்டு செல்கிறோம் இல்லையா? திரும்பி வரும்போது அவர்கள் நாம் ஒப்படைத்த அந்த பொருளை, அந்த
நம்முடைய கைகளிலே அவர்கள் திருப்பி ஒப்படைக்க வேண்டும். தருவார்கள் என்கிற திரும்ப தருவார்கள் என்கிற நம்பிக்கையிலே தான் அவர்களிடத்தில் ஒப்படைக்கின்றோம். நாம் மனிதர்களாய் இருக்கிறவர்களே நம்முடைய சொத்துக்களை அல்லது ஆஸ்திகளை, சம்பத்துக்களை, மிருக ஜீவன்களை நம்பகமானவரிடத்தில் ஒப்படைத்து செல்லுகின்ற போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனை அதை தனக்கு தந்தவராகிய பிதாவினிடத்தில் ஒப்படைப்பது என்பது அவர் ஏற்ற வேளையிலே தனக்கு அதை திருப்பி தருவார் என்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் தானே. இந்த ஒப்படைப்பு என்பது அங்குதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏற்ற வேளையிலே, அந்த தகுந்த வேளை வரும்போது தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஆவியை மீண்டும் நம்முடைய சரீரத்திற்குள்ளே அனுப்புவார், நான் உயிரோடு எழும்புவேன் என்கிற அந்த உறுதிப்பாட்டிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நின்று பிதாவாகிய தேவனுடைய கரங்களிலே தம்முடைய ஆவியை ஒப்புக் கொடுத்தார். அவர் ஏன் ஒப்புக் கொடுத்தார்? இன்னும் அதிலே நிறைய காரியங்கள் அடங்கி இருக்கிறது. அவர் அந்த வேளையிலே பிதாவின் கரங்களிலே தம்முடைய ஆவியை ஒப்புக் கொடுக்கிறாவிட்டால் இயேசு கிறிஸ்துவனுடைய கால் எலும்புகள் முறிக்கப்பட்டிருக்கும். நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டிலே மரத்திலே தூக்கப்பட்டவனுடைய கால் எலும்புகள் முறிக்கப்படும். அவன் சாகவில்லை என்றால் அவனுடைய கால் எலும்புகள் முழங்காலுக்கு கீழே முறிக்கப்பட்டு அவன் சாகடிக்கப்படுவான். காரணம் என்ன? ராம் முழுவதும் சாகடிக்கப்பட்டவனுடைய சடலம், சரீரம் அந்த கழுமரத்திலே அல்லது சிலுவையிலே அல்லது மரத்திலே தொங்கக்கூடாது, தொங்கிக் கொண்டிருக்க கூடாது. சூரியன் மறைவதற்குள் அது அந்த சரீரம் அந்த மரத்திலிருந்து, அந்த கழுமரத்திலிருந்து, அந்த சிலுவையிலிருந்து அகற்றப்பட்டிருக்க வேண்டும். அதற்காக சிலுவையில் அறையப்பட்டவர்களுடைய கால் எலும்புகள் மாலை வேளையிலே முறிக்கப்படும். ஆனா பஸ்காட்டினுடைய கால் எலும்புகள் என்ன செய்யப்படக்கூடாது? முறிக்கப்படலாகாது. நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய தேவாட்டுக்குட்டியாக சிலுவையில் அறையப்பட்ட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய கால் எலும்புகள் முறிக்கப்படலாகாது. அதற்காக அவர் 3ஆம் மணி நேரத்திலே அல்லது அந்த மாலை வேளையிலே சிலுவையில் நின்று கொண்டு பிதாவின் கைகளிலே தம்முடைய ஆவியை ஒப்படைத்து ஜீவனை விட்டுகின்றார். அது நடந்திராவிட்டால் இயேசு கிறிஸ்துவின் கால்களை மற்ற இரு கல்வர்களுடைய கால்கள் முறிக்கப்பட்டது போல இயேசு கிறிஸ்துவினுடைய கால்களையும் கால் எலும்புகளையும் அவர்கள் முறித்திருப்பார்கள். ஏனெனில் பஸ்கா ஆட்டினுடைய பூமியின் மக்களினங்களுடைய பாவங்களும் அழுக்குகளும் பாவ கரைகளும் அருவருப்புகளும் அகற்றப்படுவதற்கு ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை முன்வைக்கப்பட்டிருக்கு. ஒன்றல்ல, 2 வார்த்தைகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. சகரியா தீர்க்க தரிசியின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அந்நாளிலே பாவத்தையும் அழுக்கையும் நீக்க தாவீதின் குடும்பத்தாருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டிய ஒரு பகுதியும் கூட. இவ்வுலகத்தின் தண்ணீர்களிலே, நீரூற்றுகளிலே, குளங்களிலே, குட்டைகளிலே, ஆறுகளிலே, கடல்களிலே, கால்வாய்களிலே, மனித கரங்களால் கட்டப்பட்ட தொட்டிகளிலே தண்ணீரில் மூழ்கி பாவம் கழுவுகிறவர்களே, நீங்கள் நன்றாக இதை அறிந்து கொள்ள வேண்டும். தீர்க்க தரிசனம் இவ்வளவாக சொல்லுகிறது. மனித குலத்தினுடைய, அதாவது யூதாவின் பாவத்திற்கும் எருசலேமின் குடிகளுடைய பாவத்திற்கும் தாவீதின் குடும்பத்தாருடைய பாவங்களுக்கும் இதை இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிற நீங்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்து இயேசுவுக்குள்
விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்கள், அதாவது இருதயத்தின் நுனித்தோல் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்கள். ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவே என் ரட்சகர், என் ஆண்டவர், என் தேவன் என்பதை யாரெல்லாம் விசுவாசித்தார்களோ, யாருடைய இருதயங்கள் இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்படுகிறதோ, அவர்கள் எல்லாம் இருதயத்தின் நுனித்தோல் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்களாக, யூதர்களாக அங்கீகரிக்கப்படுகிறார்கள் புதிய உடன்படிக்கையின் சாசனத்தின்படி. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அந்த புதிய உடன்படிக்கையின்படி இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டால் ஒழிய நீங்கள் கிறிஸ்துவினுடன் சகோதரர்களாக சகோதரிகளாக மாற்றப்பட முடியாது. பரலோக ராஜ்யத்தின் சுதந்திரவாளிகளாக உரிமை பங்கை பெற முடியாது. நீங்கள் கிறிஸ்துவை போல பூரண புருஷர்களாய் மாற்றப்பட முடியாது. அப்படி நீங்கள் மாற்றப்பட வேண்டும் என்றால் இவ்வுலகத்தின் தண்ணீர்கள் அல்ல, இயேசு கிறிஸ்துவின் தூய சரீரத்திலிருந்து பாய்ந்தோடி வருகிற அந்த சுத்த ஜலமும் ஜீவ தண்ணீரும், அந்த ரத்தமும் ஜீவ தண்ணீரும் தான் உங்களை பாவமராளு கர கழுவ முடியும். நீங்கள் இயேசு கிறிஸ்துவாகிய ஞானத்தின் ஊற்றாகிய பாவத்தை போக்குகிற, பாவத்தை கழுவுகிற, அழுக்கை அகற்றுகிற ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் முழுக வேண்டும். அப்பொழுதுதான் ஒன்றான மெய் தேவனாகிய அவரை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். ஞான ஸ்நானம் என்பது தேவனை அறிகிற அறிவிலே முழுகுவது. நீங்கள் எப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முழுவதுமாக ஏற்றுக்கொண்டு அவரை அறிகிற அறிவிலே, அவர் யார்? அவர் உன்னதமான தேவனுடைய குமாரன், நீண்ட ஆயுசு உள்ளவராகிய பரம்பொருளாகிய கடவுளுடைய மகன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவரே ஜீவனின் அதிபதி, அவரே ஜீவாத்மாக்களின் ரட்சகர் என்பதை நீங்கள் அறிந்து உணர்ந்து கொண்டால் மட்டுமே ஞான ஸ்நானம், நீங்கள் தேவனை அறிகிற அறிவிலே மூழ்கி இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். இல்லாமல் ஆற்றின் தண்ணீர்களிலே, கடலின் தண்ணீர்களிலே, குளங்கள், கால்வாய்கள், வாய்க்கால்களின் தண்ணீர்களிலே, நீரூற்றுகளின் தண்ணீர்களிலே, தொட்டிகளில் நிரப்பப்பட்டிருக்கிற தண்ணீர்களிலே நீங்கள் முழுகினால் உங்களுடைய பாவம் கழுவப்படுவதில்லை, உங்களுடைய புற உடல் கழுவப்படுகிறது, அவ்வளவுதான். உங்களுடைய உள்ளான இருதயம் பழைய சாக்கடையாகவே இருக்கிறது, பழைய பிரேத குழியாகவே இருக்கிறது, சகலவித அருவருப்புகளாலும் நிறைந்து நாறிக்கொண்டிருக்கிறது. அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் நீங்கள் கழுவப்பட வேண்டும். அந்த திறக்கப்பட்ட நீரூற்றாக அவருடைய சரீரம் சிலுவையிலே மாற்றப்படுவதற்காக அங்கே மாதிரியாக சொல்லப்பட்டிருக்கிறது. சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, யூதா குடும்பத்துக்கும், அதாவது பாவத்தையும் அழுக்கையும் நீக்க தாவீதின் குடும்பத்தாருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் ஒரு திறக்கப்பட்ட நீரூற்று உண்டாயிருக்கும். இது ஒரு மாதிரியாக சொல்லப்பட்டது. உலகத்தின் மக்களினங்கள் அனைவருக்கும், அனைவருடைய பாவங்களையும் அழுக்குகளையும், இருதயத்திலே கரை படிந்திருக்கிற மண்டல் போல படிந்திருக்கிற பாவ கரைகளையும் கழுவுவதற்கு ஒரு திறக்கப்பட்ட நீரூற்று ஒன்று உண்டாகிருக்க வேண்டும். அந்த நீரூற்றாக இயேசு கிறிஸ்துவின் சரீரம் மாற்றப்பட்டது. அந்த இயேசு கிறிஸ்துவின் சரீரம் திறக்கப்பட்ட நீரூற்றாக மாற்றப்படுவதற்காகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனை சிலுவையில் நின்று பிதாவாகிய தேவனுடைய கரத்திலே ஒப்புக் கொடுத்தார். இது நடந்திராவிட்டால் அவருடைய காலெலும்புகள் முறிக்கப்பட்டிருக்கும், அவருடைய விழாவிலே ஈட்டியால் குத்தப்பட்ட அவருடைய இருதயம் திறக்கப்பட்ட நீரூற்றாக மாற்றப்பட்டிருக்காது. இந்த இரண்டு காரியங்களும், அவருடைய காலெலும்புகள் முறிக்கப்படலாகாது, அவருடைய சரீரம், அவருடைய இருதயம் திறக்கப்பட்ட நீரூற்றாக மாற்றப்பட வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நின்று தம்முடைய ஜீவனை பிதாவின் கரங்களிலே ஒப்புக் கொடுத்தார். இரண்டாவதாக அந்த எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்திலே 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் என்று நினைக்கின்றேன். அந்த வசனம் சொல்லுகிறது, என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள், தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். நிறைவேறும்படியாக எரேமியா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம்,
என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகி என்னை விட்டு விட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள் என்று சொல்லப்பட்ட வார்த்தை. அந்த ஜீவ தண்ணீர் ஊற்றாக இயேசு கிறிஸ்துவின் சரீரம் மாற்றப்படுவதற்காக, இயேசு கிறிஸ்துவே ஜீவ தண்ணீர் ஊற்று என்பதை வெளிப்படுத்துவதற்காக அங்கே ரோம போர்ச்சேவகன் இயேசு கிறிஸ்துவுடைய விழாவிலே ஈட்டினால் குத்தினார். அவருடைய இருதயம் திறக்கப்பட்டது. அந்த ஜீவ தண்ணீர் அவருடைய இருதயத்திலிருந்து பாய்ந்து ஓடி வந்தது. அதான் ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய இயேசு கிறிஸ்து. அருமையானவர்களை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இவ்வுலகத்தின் தண்ணீர்கள் எந்த சூழ்நிலையிலும் உங்கள் இருதயத்தை கழுவ முடியாது. இயேசு கிறிஸ்துவ ரத்தம் மட்டுமே, இயேசு கிறிஸ்துவின் தூய சரீரத்திலிருந்து பாய்ந்தோடி வருகிற அந்த சுத்த ஜலம் மட்டுமே, அந்த ஜீவ ரத்தம் மட்டுமே, அந்த ஜீவ தண்ணீர் மட்டுமே உங்களுடைய சரீரம் உச்சம் தலை முதல் உள்ளங்கால் மட்டும் உள்ளும் புறம்பும் சரீரத்தின் சகல உறுப்புகளையும் கழுவும், சுத்திகரிக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. இதற்காகவே இயேசு கிறிஸ்துவின் சரீரம் அங்கே சிலுவையிலே ஈட்டியினால் குத்தி திறக்கப்பட்டது. பாதாளத்தின் மேலும் ஜெயம் பெற்றவராக எழும்ப வேண்டும். அதற்காக மரணத்தின் மேல் பாதாளத்தின் மேல் தான் அதிகாரம் உள்ளவர் என்பதை நிரூபிப்பதற்காக மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன் என்று வாக்களித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தின் மேலும் பாதாளத்தின் மேலும் ஜெயம் பெறுவதற்காக அதற்குரிய வேளை வருகின்ற போது தன்னுடைய ஆவியை பிதாவின் கரங்களிலே தம்முடைய ஆவியை ஒப்புக் கொடுத்தார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அருமையானவர்களே, இன்றைய நாட்களிலே அநேகர் மாற்று சமய நண்பர்கள் சொல்வதுண்டு, உங்கள் இயேசு கிறிஸ்து மட்டுமல்ல, எங்களுடைய அநேக சித்தர்களும் இன்றும் உயிரோடு இருக்கிறார்கள் என்று சொல்லுகின்றார்கள். நீங்கள் தொலைக்காட்சிகளிலே, யூடியூப்களிலே இதற்கென்றே அநேக வலைத்தளங்களை வைத்திருக்கிறார்கள். அந்த சித்தர் உயிரோடு உலாவுகின்றார், இந்த சித்தர் அங்கே திருவண்ணாமலையிலே உலாவுகின்றார், அந்த சித்தர் இங்கே அகத்திய சித்தர் இங்கே ஒதிகையிலே உலாவுகின்றார் என்றெல்லாம் அதை படம் பிடித்து காண்பிக்கின்றார்கள். நான் மறுக்கவில்லை, நான் மறுப்பதற்காக அவைகளை இங்கே சொல்லவும் இல்லை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். சித்தர்களில் எவரும் நன்றாக புரிந்து கொள்ளணும். இயேசு கிறிஸ்து மரித்து ஜீவனை விட்ட போது மகாசத்தமாய் கூப்பிட்டு, இதாவே உங்கைகளில் என்னாவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி ஜீவனை விட்ட போது கல்லறைகள் திறவுண்டது. மரித்து போன பரிசுத்தவான்கள் உயிரோடு எழுந்து அநேகருக்கு பட்டணங்களிலே பிரவேசித்தார்கள். அநேகருக்கு அது காணப்பட்டது, அநேகருக்கு காணப்பட்டார்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இவர்களில் எவரும் பரலோகத்திற்கு எழுந்து செல்லவில்லை. ஆனால் நீங்கள் நன்றாக ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். அவர்கள் எல்லோரும் தங்களுடைய சுய சரீரங்களோடு எழுந்து வந்தார்கள், ஆவியா வரல. மரித்து இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்து ஜீவனை விட்ட போது கல்லறைகள் திறவுண்டது. அந்த கல்லறைகள் திறவுண்டு மரித்து போன பரிசுத்தவான்கள் எழுந்து சுய சரீரங்களோடு பட்டணங்களிலே பிரவேசித்தார்கள். அவர்களை கண்டவர்கள் இன்னார் என்று அடையாளம் கண்டு கொண்டார்கள். அவர்கள் யாரும் ஆவி வடிவங்களாக அவர் கடந்து வரவில்லை. எல்லோரும் சொந்த சுய சரீரங்களிலேயே எழுந்து வந்தார்கள். ஆனால் உங்களுடைய சித்தர்கள், இன்றைய சித்தர்கள், நாம் பரிகாசம் பண்றதுக்காக சொல்லல, நீங்க இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பிட்டவர்களை பேசுவதற்காக சொல்லுகிறேன். பேசுகிறபடி நான் உங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து வந்தார் என்று சொல்லுகிறீர்களே, எங்கள் சித்தர்களும் வருகிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இயேசு கிறிஸ்து சித்தர் அல்ல. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து யாரல்ல, சித்தன் அல்ல. சித்தர்கள் எப்படி வந்தாங்க?
மாந்திரீக வித்தைகள், தங்களுடைய யோகாசனங்கள், மாய வித்தைகள், சூனிய வித்தைகள் மூலமாக தங்களை தேவர்களுக்கு இணையானவர்களாக காண்பிப்பதற்காக இங்கே வந்தவர்கள் பலர் மரித்து போனார்கள். தங்களை அவதார புருஷர்களாக காண்பித்தார்கள். இன்று அப்படித்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். இவர்கள் எல்லாம் அவதாரங்கள், அவதாரங்கள் அல்ல. யோகாசனங்களும் மாய வித்தைகளும் மாந்திரிக வித்தைகளும் சூனிய வித்தைகளும் ஸ்தம்பன வித்தைகளும் சித்து வித்தைகளும் யாகங்களும் கோமங்களும் உங்களை தேவர்களாக்கும் என்றால் அது பொய். நீங்கள் சாத்தானுடைய கூட்டத்திலே மாயையின் கட்டுகளுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். மெய் தேவனை கண்டடைந்த சித்தர்கள் வேறு, அவர்கள் யாரும் உங்களுக்கு இங்கே காணப்படவில்லை. அவர்களை தேவன் அங்கே இருக்க செய்திருக்கிறார். அவர்களும் ஒரு வகையிலே இயேசு கிறிஸ்துவினுடைய சீடர்களே. துன்மார்க்கமான வழிகளிலே கடந்து சென்று தேவனை தேடினவர்கள். கடைசியிலே தேவனை கண்டடைந்த எவரும், எந்த சித்தனும் தன்னை அவதாரம் என்றோ தன்னை தேவன் என்றோ காண்பிக்கவில்லை. காண்பிக்க இங்கே உலகத்திலே நடமாடவும் இல்லை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எல்லோரும் கல்லறைகளிலே எந்த இடத்திலே ஜீவ சமாதி அடைந்தார்களோ, எந்த இடத்திலே அடக்கம் பண்ணப்பட்டார்களோ அங்கே காவலறைகளிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். மாயை அவர்களை கட்டி வைத்திருக்கிறது. இந்த மாயை தான் அவங்களை கொண்டு வந்து வெளியே கொண்டு வந்து இவன் தான் தேவன் என்று காண்பிக்கிறது. இவர்களும் அவதார புருஷர்கள் என்று காண்பிக்கிறது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். யாரும் தங்களுடைய சுய சரீரத்திலே மனிதர்களாக இங்கு காணப்படவில்லை. மாறாக இவர்கள் எங்கே ஏறி நின்று கொள்ளுகிறார்கள்? மரங்களிலே, செடிகளிலே, ஜீவ ஜந்துக்களின் மேல், சக மனிதர்களுடைய சரீரங்களுக்குள் புகுந்து கொள்ள இவர்களால் முடியும். இப்படிப்பட்டவர்கள் தீய சக்திகள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். மாம்சத்தில் உயிரோடு இருக்கிற ஒரு மனிதனுடைய சரீரத்திற்குள்ளே புகுந்து இந்த ஆத்மா, இந்த துராத்மா, இந்த சித்தனுடைய ஆவி இன்னொரு மரித்து போன மனிதன், உயிரோடு இருக்கிற மனிதனுடைய சரீரத்திற்குள்ளே புகுந்து விடுமானால் இவனுடைய ஆத்மாவினுடைய அந்த அதிகாரத்தை அந்த மனிதனுடைய ஆத்மாவால் சகிக்க முடியாது. அங்கே என்ன நேரிடுகிறது? அந்த உயிரோடு இருக்கிற மனிதன் பல விதங்களிலே துன்புறுத்தப்படுகிறார். சகித்துக் கொள்ள முடியாத இவனுடைய அந்த துர்மனித ஆத்மாவினுடைய இந்த சித்தனுடைய ஆவி அவனை புண்படுத்துகிறது, அலைக்கழிக்கிறது. அதான் பிசாசு பிடிச்சிருக்கு. நல்லா புரிஞ்சுங்க. சக மனிதனுடைய உயிரோடு இருக்கிற மனிதனுடைய சரீரத்திற்குள்ளே புகுந்து அவனை துன்புறுத்துகிற ஒரு ஆத்மா கடவுள் அல்ல. இதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த சித்தர்கள், நீங்கள் வர்ணிக்கிற சித்தர்களுடைய ஆத்மாக்கள் அதைத்தான் செய்கிறது. தங்களுடைய சொந்த சரீரத்திலே அவர்கள் கடந்து வர முடியாது. அடுத்த மனிதர்களுடைய, உயிரோடு இருக்கிற ஒரு மனிதனுடைய சரீரத்திலே புகுந்து கொள்ள முடியும். உயிரோடு இருக்கிற ஒரு மிருகத்தின் உடலிலே புகுந்து கொள்ள முடியும். உயிரோடு வாழுகின்ற பச்சை மரத்திலே புகுந்து கொள்ள முடியும். ஆனால் தன்னுடைய தான் விட்டு வந்த தன்னுடைய சரீரத்திலிருந்து சரீரத்திற்குள்ளே திரும்ப செல்ல முடியாது. யோகாசன வித்தைகளும் சித்து வித்தைகளும் மனித ஆத்மாவை அவருடைய சரீரத்திலிருந்து வெளியே கொண்டு வர செய்யும். யாருடைய துணையோடு? இது தேவனுடைய துணையோடு அல்ல. ஜீவாத்மாக்களின் அதிபதியாகிய கடவுளுடைய அதிகாரத்தினால் அல்ல. இந்த மாயை என்கிற பிசாசினுடைய அதிகார வல்லமையினால், சூழ்ச்சியினால், தந்திரத்தினால், யோகாசனங்கள், சித்து வித்தைகள், மாந்திரிகங்கள், இவை அனைத்தும் மூலமாக யாகங்கள், குண்டலினி யோகா, அந்த யோகாசனங்கள் மூலமாக என்ன செய்யலாம்? ஒரு மனிதன் தன்னுடைய ஆத்மாவை, ஆத்மாவை சரீரத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து விடலாம். ஆனால் இந்த யாக வித்தைகள் ஒன்றும், இந்த போக வித்தைகள் ஒன்றும் என்ன செய்யாது? தன்னுடைய சுய சரீரத்திலிருந்து வெளியே கொண்டு எழுப்பி வரப்பட்ட அந்த ஆத்மாவை அந்த சுய சரீரத்திற்குள் திரும்ப புகுந்து கொள்ள வகை செய்யாது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இது எந்த மனித ஆத்மாவும்,
அது சித்தனாக இருந்தாலும் சரி, அவதார புருஷனா இருந்தாலும் சரி, அவங்க யாரும் தங்களுடைய சொந்த சுய சரீரத்திற்குள்ளே எந்த சரீரத்திலிருந்து அந்த ஆத்மா வெளியே வந்ததோ அந்த சரீரத்திற்குள்ளே அந்த ஆத்மா திரும்ப உள்புக முடியாது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படி அல்ல. பிதாவின் கரத்திலே தம்முடைய ஆவியை ஒப்புக் கொடுத்தார். இவர்கள் தங்களுடைய ஆத்மாவை, ஆவியை தாங்களே வெளியே கொண்டு வந்தார்கள். தங்களுடைய சுய முயற்சியினாலே, பிசாசின் துணையோடு, மாயை என்கிற பிசாசினுடைய துணையோடு, உதவியோடு தங்களுடைய ஆத்மாவை, ஆவி ஆத்மாவை தங்களுடைய சரீரத்திலிருந்து, உடலில் இருந்து வெளியே கொண்டு வந்தார்கள். எல்லையற்ற ஒரு பிரபஞ்சத்திற்குட்பட்ட ஒரு அந்த அவருடைய ஆவி ஆத்மாவுக்குரிய எல்லைகள் விரிவடைந்து, அவ்வளவுதான். தங்களை தேவர்களாக, தேவிகளாக காண்பிக்க தொடங்கினார்கள். நீங்க நல்லா புரிந்து கொள்ளுங்க, இவர்கள் தேவர்களும் அல்ல, தேவிகளும் அல்ல. அப்படின்னா இவங்கள யாரையாவது சுய சரீரத்தோடு எழும்பி வர செய்யுங்க பாப்போம். யாரும் எழும்பி வர முடியாது, சொந்த சரீரத்தோடு வர முடியாது. நன்றாக புரிந்து கொள்ளுங்க. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் கரங்களிலே தம்முடைய ஆவியை ஒப்புக் கொடுத்தார். மூன்றாவது நாளிலே தேவன் அவருடைய ஆவி ஆத்மாவை என்ன செய்தார்? ஒரு பலத்த தேவதூதனை இறங்கி வர செய்து அவருடைய கரத்திலே கொடுத்து, அல்லது பிதாவாகிய தேவனே ஒரு பலத்த சபரியவானாகிய தேவதூதனாக வானமும் பூமியும் நடுங்கத்தக்கதாக, கல்லறைகள் திறக்கத்தக்கதாக, அங்கே இடி முழக்கம் என்ற பெரும் சத்தத்தோடு, மின்னலோடு, மின்னல் பூமி அதிர்ச்சியோடு உண்டாக கல்லறையின் அருகே இறங்கினான். கல்லறையின் மேல் அமர்ந்தான். அந்த மூடி முத்திரையிட்டு காவல் காக்கப்பட்ட காவலாளர்கள் மயங்கி விழுந்தார்கள், நித்திரை மயக்கம் அடைந்து விழுந்தார்கள். கல்லறை திறமுண்டது, முத்திரைகள் உடைக்கப்பட்டது, கல்லறை திறக்கப்பட்டது. அவர் மூலமாய் வந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய ஆத்மா, ஆவி ஆத்மா அவருடைய சரீரத்திலே இறங்கியது. அவர் உயிரோடு இழந்து வந்தார். அவர் அடைக்கம் பண்ணப்பட்ட இடத்திலே பிறந்த சிலைகள் தான் இருந்தன. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அங்கே வந்த தூதர்கள், பிதாவாகிய தேவன் பலத்த வல்லமையோடு அங்கே இறங்கி வந்தார். வேற 4 தூதர்கள் அங்கே தூதர்கள் காணப்பட்டார்கள். அங்கே சடலம், இயேசு கிறிஸ்து அந்த சடலத்தோடு எந்த சரீரத்திலே ஆணிகளால் அடிக்கப்பட்டாரோ, எந்த சரீரத்திலே முள்முடி சூட்டப்பட்டிருந்தாரோ, எந்த அவருடைய சரீரத்திலே ஈட்டியால் குத்தி இருதயம் புழக்கப்பட்டதோ, எந்த சரீரத்திலே சாட்டைவார்களால் அடிக்கப்பட்ட காயங்கள் இருந்ததோ, எந்த சரீரம் ஜீவ நீரோற்றாக திறக்கப்பட்டதோ, அந்த சரீரத்தோடு உயிரோடு எழுந்து வந்தார். வேறொரு தேவனை நீங்கள் காண்பிக்க முடியுமானால் நாங்கள் சொல்வது பொய்யாக இருக்கும், வேதம் சொல்வது பொய்யாக இருக்கும். இவ்வுலகத்தில், இந்த பிரபஞ்சத்தில் இப்படி ஒரு தேவனை நீங்கள் கண்டிருக்க முடியாது. அநேக சித்தர்களை பார்த்திருக்கிறீர்கள். சித்தர்கள் இப்பொழுதும் ஆவி வடிவத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லுகிறீர்கள். ஆம், உண்மைதான். சித்தர்களை எழுப்பி சித்தர்களுடைய ஆவியை ஆத்மாக்களை உலாவரை செய்கிறவன் பிசாசு. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உண்மையான சித்தர்கள், பரம்பொருளாகிய கடவுளை ஜீவ ஒளியாக கண்டடைந்த எந்த சித்தனும் தன்னுடைய இங்கே உலாவரவில்லை, இங்கே சுற்றி வரவில்லை. அவர்கள் சுய சரீரங்களோடு எழுந்து வந்தார்கள் என்றால் காண்பீர்கள். நீங்கள் அதை தொலைக்காட்சிகளிலே, யூடியூப்களிலே காண்பிக்கிறீர்கள். ஆவி வடிவத்திலே ஒரு ஆத்மா நலம் தடமாடுகிறது போல. உண்மைதான். ஜீவ ஒளியாகிய தேவனை, கிறிஸ்துவை கண்ட எவனும், எந்த சித்தனும் எழுந்து வரவில்லை. எல்லோரும் கல்லறைகளிலே இளைப்பாறிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சமாதி அடைந்த அந்த ஜீவ சமாதிகளிலே சமாதி அடைந்து அங்கேயே இளைப்பாறிக் கொண்டிருக்கிறார்கள். மற்றவர்களுடைய ஆத்மாக்கள் யோகாசன வித்தைகள் மூலமாய், சித்து வித்தைகள் மூலமாய் தங்களுடைய ஆவி ஆத்மாவை தங்களுடைய சரீரத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து மாயை என்கிற பிசாசின் துணையோடு கொண்டு வந்தார்களே, அவருடைய ஆத்மாக்கள் எல்லாம் மாயையின் கரத்திலே இருக்கிறது. அந்த மாயை என்கிற பிசாசு தான் இவங்களுடைய ஆவிகளை இங்கே நடமாட விட்டு காண்பிக்கிறார். நன்றா புரிந்து கொள்ளுங்கள்.
மாயையோ அவனோடு இருக்கிற இந்த சித்தர்களின் ஆத்மாக்களோ எந்த மனிதனுடைய சரீரத்திலும் தங்களுடைய சுய சரீரத்தோடு எழுந்து வர முடியாது. ஏனெனில் இவைகள் எல்லாம் சரீரத்தை உதறிவிட்டவர்கள். அந்த சரீரத்தோடு தேவனுடைய பிள்ளைகளாக 190 கிறிஸ்துவை போல மாற்றம் பெற்றவர்களாக, வளர்ச்சி அடைந்தவர்களாக, மறுபடி பிறக்கின்ற அனுபவத்திற்குள்ளே கொண்டு வருவதற்காகவே தேவ புத்திரர்களாக, தேவ தூதர்களாக, தேவ குமாரர்களாக கிறிஸ்துவை போல உங்களையும் என்னையும் மாற்றம் செய்வதற்காகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நின்று மரித்தார். ஜீவனை தம்முடைய கரங்களிலே ஒப்புக் கொடுத்தார். வேத வசனங்கள் நிறைவேறும்படியாக, தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும்படியாக, நியாய பிரமாணங்கள் நிறைவேறும்படியாக, பழைய உடன்படிக்கையின் புஸ்தகத்தின் வார்த்தைகள் நிறைவேறும்படியாக சிலுவையிலே நின்று தம்முடைய ஜீவனை, தம்முடைய உயிரை, தம்முடைய ஆவியை பிதாவின் கரத்திலே ஒப்புவித்து மரித்தார். ஆமென்.